இந்தியா ஜெயிக்கணும், பாகிஸ்தானை வீழ்த்தணும். அதான் நம்மளுடைய குறிக்கோள். நம்ம கூட ஒரு விக்கெட் எடுத்தாலே ரொம்ப ஓவராக பண்ணுவானுங்க அவனுங்க. கண்டிப்பாக இந்தியா ஜெயிச்சே ஆகணும். இந்தியா பாகிஸ்தான் விளையாடுதுனாக்க ஒரு மாஸ் தான், வெறி தான். விராட் கோலி இல்லாத ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்குது. வணக்கம். அந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நான் எப்படி பார்க்குறேன்னா, இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் 7-1 தான் இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி வந்து போகிற மேட்ச்சில் 8-1 மாறணும்னு நான் நினைக்கிறேன். பிளேயர்ஸ்லாம் நல்லா விளையாடணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்தியா ஜெயிக்கணும், பாகிஸ்தானை வீழ்த்தணும். அதான் நம்மளுடைய குறிக்கோள். ரொம்ப ஆர்வமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அவனுங்க வந்து இது வரைக்கும் ஹெட் டு ஹெட்டில் 8 மேட்ச் விளாண்டுருக்கோம். ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. நம்ம கூட ஒரு விக்கெட் எடுத்தாலே ரொம்ப ஓவராக பண்ணுவானுங்க அவனுங்க. இன்றைக்கி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இருக்குது. ரொம்பவும் ஆர்வமாக இருக்கிறோம். கண்டிப்பாக இந்தியா ஜெயிச்சே ஆகணும். இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஹார்திக் பாண்டியா அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் பயங்கரமாக அடிக்கணும்னு எதிர்பார்க்குறேன். அபிஷேக் சர்மா எல்லாரும் செம்மையாக அடிக்கணும்னு எதிர்பார்க்குறேன். இல்லை, கிரிக்கெட்னாலே பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம். இந்தியா பாகிஸ்தான் விளையாடுதுனாக்க ஒரு மாஸ் தான், வெறி தான். இது வந்து கிரிக்கெட்டாக மட்டும் பார்க்கல, ஆல் ஓவர் எங்களுடைய எல்லாருடைய ஒரு வெறியாக பார்க்குறோம். மேட்ச் இன்றைக்கி செம்மையாக இருக்கும். மேட்ச்சு பாகிஸ்தானை இன்றைக்கி ஓட விட்டு அடிக்கணும். இன்னொன்று இந்தியா டீமில் விராட் கோலி இல்லாத ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்குது. தலைவர் மட்டும் ஓய்வு கொடுக்கலாம். இன்றைக்கி பாகிஸ்தானை கதற விட்டுடலாம். இருந்தாலும் டீம் எல்லாம் இளம் வீரர் நல்லா விளாடுவாங்க. எல்லாம் அபிஷேக் சர்மா இன்றைக்கி ஆட்டத்தை நல்லா பார்க்கலாம். இன்றைக்கி அபிஷேக் சர்மா எல்லாம் நல்லா விளாடுவாங்க. கில்லு வந்து டீமில் இல்லாத நல்லது, ஓரளவு பரவாயில்ல. டீம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி இந்தியா டீம் பவுலிங் நல்லாயிருக்கு. பும்ரா இன்றைக்கி வந்துடுறாரு, வருண் சக்கரவர்த்தி எல்லாம் நல்லா பந்து போடுவாங்க.